जय जय शंकर हर हर शंकर जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर நமஸ்காரம். பிரதோஷ மாமாவுக்கு மாமி எப்படி பெரியவாள்கிட்ட பக்தி பண்ணியிருந்தா மாமிக்கு எப்படி பெரியவா அனுகிரகம் பண்றா அப்படிங்கிறதும் ரொம்ப ரசமான ஒரு அனுபவம் தான். சேலத்துல இருக்கிறதே மாமிக்கு திடீர்னு ரத்தப்போக்கா போயிட்டு உடம்பு ரொம்ப பாதிச்சுது. ரொம்ப நல்ல சிரமப்பட்டா. அப்படி இருக்கிறதே அதை பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி ஏதோ டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இது ஒரு வித கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டா. இது மாதிரி ரிப்போர்ட்டை பார்த்தோன்னா நிஜமாவே எல்லாருக்கும் ஒரு கலக்கமா இருந்தது. இப்படி 2 உடம்பு இல்லாத 2 குழந்தைகளையும் வச்சிருந்து இந்த குழந்தைகளுக்கு இந்த அம்மா தான் முழுக்க முழுக்க எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி இருக்கிறது இந்த அம்மாவுக்கு ஒரு கேன்சர், இந்த அம்மாவுக்கு ஒரு இப்படி ஒரு பெரிய வியாதி அப்படின்னா நிஜமாவே ஒரு குடும்பத்துல ஒரு கலக்கம் தான். ஆனா ஒரு லௌகீக ரீதியா என்னென்ன பண்ணணுமோ அந்த வைத்தியத்துக்கெல்லாம் மாமா ஏற்பாடு பண்ணி பண்ணுறா. மாமாவுக்கு மட்டும் ஆனா பெரியவாள்கிட்ட ரொம்ப உறுதியான நம்பிக்கை இருந்ததுனால இதெல்லாம் ஏதோ பிராரம்பத்தினால அப்படி நடக்கிறது, பெரியவா தானே இதை சரி பண்ணுவா அப்படின்னு பெரியவாள்கிட்ட நம்பிக்கையோட இருக்கிறது. ஒரு நாளைக்கு அதிகாலம் 3 மணி இருக்கும். இந்த அம்மாவுக்கு ஒரு கனவு. இந்த கனவுல பார்த்தா பெரியவா தரிசனம். எப்படின்னா இவ முன்ன பின்ன காஞ்சிபுரம் போனது கிடையாது, மடத்தை பார்த்தது கிடையாது. மடத்துல அந்த ஆச்சாரியால் இருக்கிற அந்த பூஜை மண்டபம் மாதிரி கல் மண்டபமா இடம் இருக்கு. அதுல ஒரு பெரிய ஆளுயர குத்தி விளக்கு ஏற்றி வச்சிருக்கு. அந்த குத்தி விளக்கு தீபம், அந்த குத்தி விளக்கு தீபத்துக்கு பக்கத்துல பார்த்தா ஏறு மயிலோட முருகன் இருக்கிற தரிசனம். முருகன், அந்த முருகனுக்கு பக்கத்துல அந்த தீப ஜோதியிலேருந்து பெரியவா தரிசனம். எப்படி இருக்கு? பூஜை மண்டபமா இருக்கு. அது மடத்தோட தோற்றம் அப்படிங்கிறது பின்னால பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது. வடக்கேத்திற்கு அந்த ஜோதியிலேருந்து பெரியவா தெரியறா, பக்கத்துல முருகன் இருக்கிறார். இது தரிசனம். பக்கத்துல யாரோ கூட கைங்கரியம் பண்றா, 4 பேர் நின்றுட்டு இருக்கா. போய் மாமி தரிசனம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அழறா. தன்னோட உபாதையெல்லாம் சொல்லி இப்படி ரொம்ப படுத்துறது எனக்கு என்ன பண்ணது தெரியல, பெரியவா தான் காப்பாற்றணும் அப்படின்னு அழறா. இது அழுத உடனே பெரியவா தான் மேல ஒரு சால்வை போத்தினுக்கா. அந்த சால்வையை எடுத்து தூக்கி போட்டு இதை அவளுக்கு போத்துச்சடா. மாமிக்கு இந்த சால்வை போத்தப்படுறது, அந்த போத்தப்படுறது இது அத்தனை கனவுலதான்னா கூட இந்த சால்வை போத்துறாப்புல கனவு கண்டோன்னு என்னமோ தெரியல, குப்புன்னு வேர்த்துண்டு ஒரு உடம்பு சிறுத்துண்டு நமக்கு முழிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் பார்த்தா இது கனவுன்னு தோணிது. ஆனால் இதோட இம்பாக்ட் எப்படி இருந்தது, இதோட அருள் எப்படி இருந்ததுன்னு மறுநாளைக்கு காத்தால ஒரு 8 மணி வாக்குல ஒரே கட்டியா ஏதோ ஒரு ரத்தப்போக்கு ஆச்சு. அதுக்கப்புறம் உடம்பு நார்மல் ஆயிடுச்சு. ஒரு புத்துயிர் அடைச்சாப்புல, ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டாப்புல இந்த அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப சௌக்கியமாயிடுது, சொஸ்தமாயிடுது. இது ரொம்ப ஆச்சரியமானது. இது மாமாட்ட சொன்னா, இப்படி பெரியவா சொப்பனத்துல வந்தா தரிசனம் கொடுத்தா எல்லாம் சொன்னா. அதனால எனக்கு பெரியவாளை போய் தரிசனம் பண்ணோம்னு ஆசையா இருக்கு, உடனே ஏற்பாடு பண்ணுங்க, என்னை அனுப்பிங்க, பெரியவாளை போய் தரிசனம் பண்ணு. மாமா சொன்னார், இது கனவுல தான் கண்டிருக்கே, எல்லாம் உடம்பு உனக்கு நார்மலா இருக்கிறாப்புல தோன்றது, இருந்தாலும் வைத்தியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. உடம்பு சரியில்லாத உடம்பு சரியாகட்டும், கொஞ்சம் நல்லா சொஸ்தமானோன்னு நம்ம போய் தரிசனம் பண்ணிக்கலாம், இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி இருக்கிறதே என்ன பண்றேன்னு தெரியல. மறுநாளைக்கு இதே மாதிரியே திருப்பி சொல்றாங்க. தரிசனம் பண்ணா இந்த ஆதங்கம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. இது ஏதோ திருப்பி பெரியவா தரிசனம் கொடுத்து நம்மள ஆட்கொள்ற அப்படிங்கிறதுனால மறுநாளைக்கு மாமா பல் தேய்ச்சி நிறுத்தி சொல்றா, நீ உள்ளே இருந்து சொல்றா, திருப்பி தரிசனம் கொடுக்குறா பெரியவா,
வந்து வா வான்னு சொல்றாப்புல இருக்கு, எனக்கு தரிசனம் பண்ணும் போல ரொம்ப தாபமா இருக்கு, அதனால பரவாயில்ல, நான் இப்போ கொஞ்சம் தெம்பா தான் இருக்கேன், எனக்கு அனுப்பி வைங்கோ அப்படின்னு சொல்றா. மாமா என்ன பதில் சொல்ல போறா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கா. அந்த ஒரு க்ஷணத்துக்குள்ள கண் அசந்துருச்சு. ஏன்னா அது உடம்பு சரியில்லாத வீக்கா இருக்கிற உடம்பு இல்லையா, கண் அசந்துருச்சு. கண் அசந்தா அதுல என்ன அப்படின்னா, ஒரு அதே மாதிரி கல் மண்டபத்துல பெரியவா உட்கார்ந்து இருக்கா. இதே மாதிரி முருகனா மாதிரி பக்கத்துல இருக்கிற தரிசனம். இந்த அம்மா போய் தரிசனம் பண்றது, ஏறுமையில் ஏறு விளையாடு முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினி தீர்த்த முகம் ஒன்று அப்படின்னு பாடுறதே தெரியவா கை தூக்கி அனுகிரகம் பண்ணி ஆசீர்வாதம் பண்றாப்புல. இது எல்லாமே ஃபியூ க்ஷணத்துல தானே. மாமாட்ட கேள்வி கேட்டிருக்கா, மாமா பல் தேய்ச்சிருக்கா, பதில் சொல்ல போறா. அதுக்குள்ள உடனேயே இது முழிச்சுனுட்டா. என்னது இப்படி உட்கார்ந்து நிற்கிறது, இப்படி பயங்கரமா மாதிரி வருது, திருப்பி இதே மாதிரியே வருது அப்படின்ட்டு. அதுக்குள்ள மாமா அங்கிருந்து சொல்றா, சரி நான் ஏற்பாடு பண்றேன் பத்திரமா அனுப்பி வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி உடனே ட்ரெயினுக்கு ஏற்பாடு பண்ணினா, அன்னைக்குன்னு பார்த்து அது செங்கல்பட்டுக்கு வரத்துக்கே ரொம்ப டிலே ஆகி தரிசனத்துக்கு போலாம் அப்படின்ட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்தா. சோதனை என்னன்னா, தெளிவா காஞ்சிபுரத்திலேருந்து கிளம்பி கலவை போயின்னு இருக்கா அப்படின்னு நியூஸ். இது மாமிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தெளிவா சொப்பனத்துல வந்தா, சரி நம்ம உடம்பு முடியாத போது இப்படி வந்திருக்கும், ஏற்கனவே ட்ரெயின் வேற லேட்டா இருக்குன்னு மனசு வருத்தமா இருக்கிறது, இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சரி என்ன பண்றது, விடுறதுல எப்படியான தரிசனம் பண்ணிடுறதுன்னு கலவையை நோக்கி போனான்னா, ஆற்காடு கிட்டக்கு போறது வழியில ஒரு இடத்துல பெரியவா இருக்கான்னு தெரிஞ்சுது. அங்க போய் பார்த்தா ஆச்சரியம் என்னங்க, ஒரு கல் மண்டபம், அந்த கல் மண்டபத்துல பெரியவா உட்கார்ந்து இருக்கா. இதுல வேடிக்கை என்னன்னா, ஒரு குத்தி விளக்கு எப்படி கனவுல வந்ததோ அதே மாதிரி நினைவு. இது கனவா நினைவான்னு சொல்றாப்புல, சொப்பனம் பிரத்யட்சத்துல இருக்கிறாப்புல பெரியவா தரிசனம் கொடுக்கிறார். இதை பார்த்தோம் மாமிக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு, அந்த கனவுல எப்படின்னா அதே ஏர்மையில் ஏர் விளையாடு முகம் ஒன்று, ஈஸ்வர ஞான மொழி பேசு முகம் ஒன்று அப்படிங்கிற இதே திருப்புகழ் பாட பெரியவா கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகம் பண்ணி, அதுக்கப்புறம் பிரசாதம் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த உடல் உபாத அப்படிங்கிறது இருந்த இடம் தெரியாது போச்சு அப்படின்னு தெரியுது. கனவு நினைவாகணும் அப்படின்னு சொல்லுவோம். மாமிக்கு இந்த கனவு நினைவாகுது. வேடிக்கை என்னன்னா, மாமிக்கு இது மாதிரி பல சந்தர்ப்பங்கத்துல கனவுலேயே தான் பல விஷயங்கள் நடந்திருக்கு, அனுகிரகம். இந்த மாதிரி இன்னொரு சமயத்துல சொப்பனம், கனவுல பெரியவா புது பெரியவாளோட கூட வர வந்து வாத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சுட்டே மாமிகிட்ட சொல்றா, இன்னைக்கு இங்கதான் பிக்ஷை அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னா மாமிக்கு ஆச்சரியமா இருந்தது. இன்னைக்கு இங்கதான் பிக்ஷை அப்படின்னு சொல்லிட்டு உடனே புது பெரியவாள்கிட்ட சொல்றா, இவாள்லாம் நம்ம மனுஷா தெரியுமோ அப்படின்னு இவாளை காமிச்சு சொல்றா. இது மாமிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கனவு கலைஞ்சு கொடுத்து பெரியவா நேரம் வந்து அதுவும் தன்னோட பிரதம சிஷியரான புது பெரியவாளோட வந்து ரொம்ப சுவாதீனமா இன்னைக்கு இங்கதான் பிக்ஷை அப்படின்னு ஆத்துக்குள்ள வந்து இங்கதான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு புது பெரியவாளுக்கு எப்படி தங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறானே, இவாள்லாம் நம்ம மனுஷா தெரியுமோ அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன், இவாள்லாம் நம்மளவா அப்படின்னு. இது மாமிக்கு ரொம்ப இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா, பெரியவா தன்னோட அடியார் விழாத்துல நம்மள ஒண்ணு சேர்த்துன்னு அவ வாயால அங்கீகரிக்கிறா அப்படின்னா எல்லாருக்கும் கிடைச்சிருமா? அப்பர் சுவாமி சொல்றாரு, இருமான் விருப்பங்களோ ஈசன் பல்கணத்தெண்ணப்பட்டு சிறுமான் நேர்ந்து தன் சேவடிக்கு சென்று இருமாந்திருப்பங்களோ. நாங்க அப்படி இப்படியே இருமாந்துதான் இருப்போம். ஏன்னா அந்த பரமேஸ்வரன் தங்களோட அடியார் விழாத்துல ஒன்னா நம்மள ரெகக்னைஸ் பண்ணி அங்க சீட்டு கொடுத்துட்டாரு, இடம் கொடுத்துட்டாரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பெருமை. இப்படி அப்பர் சுவாமி சொல்றா, மாணிக்க வாசகர் சொல்றாரு, சொல்லிய பாட்டின் பொருளர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து. அந்த சிவபுரத்துல சிவனடி கீழே போய் நம்ம அவரோட தொண்டர்களா அந்த பக்தர்களா அங்க உட்கார்ந்து விட்டோம் அப்படின்னா அந்த சீட்டு கிடைச்சிருச்சுன்னா என்னென்ன, பல்லோரும் ஏத்த பணிந்து அப்படிங்கிற அத்தனை பேரும் நம்மள கொண்டாடுவா அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இப்படி மாணிக்க வாசகர் அப்பர் சுவாமி எல்லாம் சொல்றார், ஈஸ்வரனோட அந்த பரமேஸ்வரனோட அடியார் விழாத்துல நம்மளும் ஒத்தரா இருக்கிறதுதான் பதவி அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதுதானே நமக்கு பெரிய சாயுஜ்யம் அப்படின்லாம் சொல்லும், சாலோகம் சாரூபியம் அப்படின்லாம் சொல்லுமே, சாமீபியம்லாம் சொல்லுமே. அது மாதிரி இப்படி பெரியவா வந்து கனவுல இவாள்லாம் நம்ம மனுஷா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணது ரொம்ப திருப்தியா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கனவு கலைஞ்சது. மாமாட்ட சொன்னேன், இந்த மாதிரி பெரியவா புது பெரியவாரோட வந்து நம்ம மனுஷா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இங்கதான் பிக்ஷைன்னு சொல்றா, அதனால நம்ம ஒரு பிக்ஷாவந்தனம் பண்ணினா தேவையில்லை அப்படின்னு.
அது வரைக்கும் பிக்ஷாவந்தனம் பண்ணி பழக்கம் கிடையாது. அப்பப்போ போய் பெரியவா தரிசனம் பண்றதுதானே வெளிய பிக்ஷாவந்தனம் பண்ணி பழக்கம் கிடையாது. அதுக்குண்டான வசதியும் கிடையாது. இது என்ன பண்றதுன்னு தெரியல. இது கனவா இருக்கிறதுனால மாமியும் ரொம்ப தீவிரமா சொன்னதுனால நம்ம பண்ணிதான் பண்ணணும் அப்படின்னு பெரியவா சத்தாரால இருக்கா. மாமா சொன்னேன், சரி நம்ம அப்படியே போய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னா தன்னோட மாப்பிள்ளையிட்டையும் ராமநாதன் செட்டியை இவாட்டெல்லாம் கடன் வாங்கிட்டு இங்கேருந்து போறதுக்கு பிக்ஷாவந்தனத்துக்கு எல்லாம் கையில காசு இல்லாத கடனை வாங்கிட்டு நேர சத்தாராக்கு போறா. பிடிகாரத்தால போய் அங்க இறங்கத்தையே பெரியவாளோட தொண்டர்கள்ல பாலு மாமா அவர் கையில ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு பெரிய குடத்துல தீர்த்தம் எடுத்துன்னு வரவர் இவா ரெண்டு பேரையும் பார்த்தோன்னே என்ன இன்னைக்கு பிக்ஷாவந்தனமா அப்படின்னு கேட்டுட்டே வருகிறார். இது மாமாக்கு மாமிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நாம பிக்ஷாவந்தனம் பெரியவா பண்ண போறோம்னு சொல்லிட்டு வரல. ஏன்னா ரெகுலரா நம்ம எப்போ வந்தாலும் தரிசனத்துக்கு தான் வரும். ஆனா மத்த சமயம் எல்லாம் கேட்கல. இப்ப நம்ம உள்ள நுழையத்தையே திருத்தொண்டரான பாலுமாமா கேட்கிறாளே, அதுவும் கையில பூர்ணமா மாதிரி தீர்த்த குடத்தை வச்சுட்டு வரவேற்கிறாப்புல இருந்தது. இது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உடனே பெரியவாள்கிட்ட அழைச்சிட்டு போன தரிசனம் பண்ணி வைக்கிற பிரதோஷ மாமா வந்திருக்கா, மாமி வந்திருக்கா. மாமிக்கு சொப்பனத்துல பெரியவா சொன்னாலும் அதனால உத்தரவு பண்ணியிருக்கா, இன்னைக்கு பிக்ஷாவந்தனம் பண்ணணும்னு ஆசைப்படுறா, பெரியவா ஏத்துக்கணும் அப்படின்னு. இப்போ வெடிகாலத்தால 4:30 மணி. அப்போ பெரியவாளை தரிசனம் பண்றா. இதை கேட்டோன்னா பெரியவா சிரிச்சுட்டு ஏந்திட்டு வெளியில எப்படி தரிசனம் கொடுத்தாங்க. வெறும் கௌபீனதாரியா நின்றுட்டு அந்த நிலப்படியில 2 பக்தரும் இப்படி கையை வச்சுட்டு சிரிச்சுண்டு அனுகிரகம் பண்றாங்க. இது மாமா சொல்ல எப்படி இருந்தது, அந்த பிக்ஷாடனர் மாதிரி இருந்தது. பிக்ஷாடனர் அப்படிதானே இருக்காரு. இந்த பிக்ஷாடனர் கோலத்துல பெரியவா தங்கிட்ட பிக்ஷையை ஏத்துக்கிறாரு. உடனே பண்ண சொல்லு அப்படின்னா வேடிக்கை என்னன்னா, அப்போ பெரியவாள்கிட்ட கைங்கரியம் என்ற ஒருத்தருக்கு ஸ்ரீகண்ட மாமாவுக்கு வைசூரி போட்டி இருந்தது. அதனால அந்த சமயத்துல பிக்ஷாவந்தனம் வேண்டாம்னு பெரியவா உத்தரவு பண்ணியிருந்தார். வேற யாரும் வழியில இருந்து மனுஷாலாம் வர வேண்டாம், மனத்துக்குள்ளே பூஜை பண்ணிக்கிறது அப்படின்லாம் வச்சிருந்தா ஒரு நேம் இருந்தது. எல்லாம் ஆகி அப்பதான் அவருக்கு தலைக்கு தண்ணி விட்டு இப்ப இனிமே பப்ளிக் எல்லாம் வரலாம், மற்ற காரியங்கள்லாம் ரெகுலரா மடத்துல நடக்கிற காரியம் நடக்கலாம்னு அன்னிலே தான் ஆரம்பிக்க போகுது. அப்படி ஆரம்பிக்கிறதே இத்தனை நாளா பிக்ஷாவந்தனம் தடைப்பட்டு இருந்து முதல்ல ஆரம்பிக்கிறது எங்க என்ன, இந்த மாமிக்கு கனவுல வந்தபடி பிரதோஷ மாமா பண்ற பிக்ஷாவந்தனம். இதை உடனே புதுப்பெரியவாள்கிட்ட போய் சொல்லுவோம்னு பாலு மாமா சொல்லி அவள்கிட்ட சொன்னா அவ சந்தோஷப்பட்டு அப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவ சொன்னது ரொம்ப மனசு மாமாவுக்கு கரைஞ்சுது. உடனே அவ சொன்னா, அவ ரொம்ப ஏழையாச்சு, அவள்கிட்ட அவ்வளவு பணம் எல்லாம் வாங்க வேண்டாம், 250 ரூபா வாங்கிட்டா போதும். அவ பாவம் ஏழை, அதனால அவள்கிட்ட ரொம்ப முழுக்கெல்லாம் பணம் வாங்க வேண்டாம், 250 ரூபா வாங்கிட்டு பிக்ஷாவந்தனத்தை பண்ண சொல்லலாம். அதான் அந்த அன்பு, அந்த இரக்கம், கருணை. இது மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்படி இருக்கிறதே. ஆனால் போட்டோ கண்ணன் அப்படிங்கிறது அவர் இந்த 7 பிள்ளையார் மாமி கொடுத்த நிறைய சாமான்கள்லாம் கொடுத்திருக்கா. அப்புறம் சேலத்திலேருந்து ஆடிட்டர் வேணுகோபால் அவர் சந்தனம் கிட்ட, அதாவது பிக்ஷாவந்தனத்துக்கு என்னென்ன சாமான் வேணுமோ எல்லாம் வெகு விமரிசையா பிக்ஷாவந்தனம் வந்தது. அப்போ பெரியவாளும் கனவுல கண்டாப்பிலேயே பூஜை மேடைக்கு பிக்ஷாவந்தனத்தை ஏற்றி இவாளுக்கு அனுகிரகம் பண்ணினான் அப்படின்னு தெரியுது. இப்படி கனவுல பிக்ஷாவந்தனத்தை கேட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு சமயம் கனவுல சோமாசி குடு அப்படின்னு கேட்டு பெரியவா கேட்க, உடனே மாமி மடியா சமாசி பண்ணி நேரம் எடுத்துட்டு போனா பெரியவா சொல்ல, ஆமா நான் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்ற. அதாவது கனவுல பெரியவா கேட்டான்னு சொன்னா, ஆமா நான் தான் கேட்டேன்னு இப்போ நேரையும் சொல்றேன். சொல்லிட்டு உடனே அதை பார்த்துட்டு உடனே இங்க பக்கத்துல பாடசாலை இருக்கு, பாடசாலையில குழந்தை இருக்கலாம். அதாவது பாடசாலை குழந்தைகள் வேதம் படிக்கிற குழந்தைகள் வேலையில தான் வேற இல்லைங்கிறாப்புல பெரியவா சொல்லி அந்த குழந்தைகளுக்காக சோமாசி பண்ணி தர சொல்லி, இப்படி பல அனுபவங்கள் அந்த குடும்பத்துல வாழ்க்கை எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கு. அவரோட பொண்ணு லலிதாம்பா, இந்த அம்மா எப்பொழுதும் பெரியவாளையே தான் நினைச்சிருப்பா. ஒரு தினம் பஸ்ல பொறுத்தே நம்ம பெரியவாளை எப்பொழுதும் நினைச்சிட்டு இருக்கேன், அது பெரியவாளுக்கு தெரியுமா அப்படிங்கிறதே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பெரியவாள்கிட்ட வரத்தே தெரிஞ்சுட்டு, அதே சமயத்துல பெரியவா இங்க என்ன பண்ணிருக்கானா, ஏதோ பேச்சு வரத்தே உனக்கு தெரியுமோ பிரதோஷ மாமா பொண்ணுக்கு எப்ப பாரு என் நினைப்பேதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி அந்த குடும்பமே பெரியவாள்கிட்ட பக்தி பண்ணின்னு பெரியவா நினைப்பிலே இருக்கிறது. அதே மாதிரி நமக்கும் அந்த பெரியவா நினைப்பு எப்போதும் இருக்கட்டும்னு சொல்லி, இன்னும் இந்த பிரதோஷ மாமா மாதிரி பல பக்தர்கள் இருக்கா, பல பேருக்கு அனுபவம் ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் தொடர்ந்து பார்க்க போறோம். அதுல நாம அடுத்தது பார்க்க போது திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு ஒரு புஸ்தகம். பெரியவாள்கிட்ட கைங்கரியம் பண்ணின வாழெல்லாம் பத்தி, பெரியவாளுக்கு பீடத்துக்கு வந்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சு
தனக்கு வேதம் சொல்லி கொடுத்த வித்யா குருக்கள்லேருந்து ஆரம்பிச்சு மடத்துல கைங்கறி மணி சிப்பந்திகள் பல பேரை பத்தி அவளோட பக்தியை பத்தி அதுல பல ரசமான அனுபவங்கள்லாம் இருக்கு. இது பெரியவாளே ராவணந்தி நாட்டை சொல்லி ஓட சொன்னது. அதுல இருக்கிற பல அருமையான விஷயங்கள்லாம் அபூர்வமான விஷயங்கள்லாம் தொடர்ந்து பார்க்கலாம்.